Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, இந்த கூட்டுறவு சங்க திருத்த மசோதாவை பொறுத்தவரையில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் கருத்துக்களை விரிவாக எடுத்துச் சொன்னார்கள் என்றாலும் மசோதாவிற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களையும் எடுத்துரைத்தார்கள். இந்த மசோதா எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலேயே நான் எடுத்துச் சொல்லியிருந்தாலும் மீண்டும் தெளிவாக சொல்லுவது தேவை என்று கருதுகிறேன். அரசு மற்றும் பல்வேறு நிர்வாகங்களின் கீழ் பணிபுரியும் சிப்பந்திகள் கூட்டுறவு சங்கங்களை அமைத்து கொண்டு அவற்றிலிருந்து கடனுதவி பெறுகிறார்கள். அவர்கள் அந்த கடன் தொகைக்கான தவணை பணத்தை மாதந்தோறும் கூட்டுறவு சங்கங்களுக்கு தவறாமல் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்களுக்கு நேரடியாக அதை செலுத்துவதற்கு பதில் சம்பளம் வழங்கும் போது நிர்வாகத்தினர் அந்த தொகையை பிடித்து கொண்டு மீதியை ஊழியர்களுக்கு தருகிறார்கள். பிடித்து வைத்த பணத்தை நிர்வாகத்தினர் கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்தி விடுவது வழக்கம். இது வழக்கமாக இருக்கிறதே ஒழிய சட்டப்படி அதற்கு இதுவரை வழி செய்யப்படவில்லை. ஆகவேதான் ஊழியருடைய சம்மதத்தை எழுத்து மூலமாக பெற்றுக்கொண்டு இதனை சட்டபூர்வமாக ஆக்க வேண்டும் என்று இந்த திருத்த மசோதா கூறுகிறது. இப்படிப்பட்ட சட்டபூர்வமான அதிகாரம் கூட்டுறவு சங்கங்களுக்கு இல்லாத காரணத்தினால் கடன் பாக்கியை கட்டாயமாக சம்பளத்திலிருந்து வசூலிப்பதில் சிக்கல் ஏற்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் பயனுள்ள வகையில் செயல்பட முடியவில்லை. மேலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை சேர்த்து கொள்வதிலும் தடைகள் இருந்து வருகின்றன. இந்த நிலை நம் மாநிலத்தில்தான் இருக்கிறது. பிற மாநிலங்களை பொறுத்தவரையில் கூட்டுறவு சங்க திருத்த சட்டம் திருத்தப்பட்டு சங்கங்களுக்கு சேர வேண்டிய கடன் தவணையை சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து கொள்ளலாம் என்று சிப்பந்திகள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டால் நிர்வாகத்தில் உள்ளவர் அவ்வாறு பிடித்தம் செய்து கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுத்துவிடும் முறை செயலில் இருந்து வருகிறது. அதே போல நம் மாநிலத்திலும் ஊழியர்கள் அதிகமான எண்ணிக்கையில் கூட்டுறவு சங்கங்களில் சேர்ந்து பயன்பெறும் வகையில் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் நல்ல முறையில் வளர்வதற்கு உதவியாகவும் இருக்கும் என்று கருதியே இந்த திருத்த மசோதா அவை முன் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சேலம் தொகுதியை சார்ந்த உறுப்பினர் சொன்னது போல் இன்றுள்ள கூட்டுறவு சங்க விதிகளின்படியே எந்த ஒரு தொழிலாளியின் அடிப்படை சம்பளத்திலிருந்து 50% மேல் வசூல் செய்ய முடியாதபடி வகை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு கருத்தும் 1-2 உறுப்பினர்களால் எடுத்துச் சொல்லப்பட்டது. அதாவது நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஊழியர் சம்பளத்திலிருந்து தவணை பணத்தை வசூலித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுத்துவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க என்ன வழி இருக்கிறது? நிர்வாகத்திடமிருந்து தொகையை வசூல் செய்ய என்ன வழி இருக்கிறது என்று கேட்கப்பட்டது. இதற்கு கூட்டுறவு சங்க சட்டத்தின் 10வது பிரிவில் வகை செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு கூட்டுறவு சங்கம் சட்டப்படி நியாயமான கோரிக்கையை விடுத்து அதை நிர்வாகத்தினர் நிறைவேற்றாவிட்டால் அது தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறோம். சாதாரணமாக நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் சட்டப்படி நியாயமாக நடப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது தான் ஒரு சட்டம் கொண்டு வருவதன் அடிப்படையாகும். அவ்வாறு சட்டப்படி நடக்கவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை என்ன என்பதும் மேற்படி பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையும் மீறி யாராவது இதில் நெருக்கடியை ஏற்படுத்துவார்களானால் மீண்டும் சட்டமன்றத்திற்கு வந்து
திருத்த சட்டம் கொண்டு வந்து தீவிரமாக மாற்றம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறி இம்மசோதாவை அவையினர் நிறைவேற்றித்தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்டாப்.